இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகழகா இருக்கு. பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஆட் டு கார்ட் தான் கொடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டுக்கிறனால எப்போதான் வருமோ தெரியல. ஏதோ ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வருதே. இதுதான் அவர் சொன்ன காலாக இருக்குமோ? ஆமாம் ஆமாம், யாரோ பார்சல் கம்பெனிலேருந்து கால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு எடுத்து பேசி பார்க்கலாம். டெலிவரி பண்ணுறதுக்காக தான் அட்ரஸ் கேட்குறாங்க போல். ஹலோ ஹலோ, உமா மேடங்களா? ஆமாங்க சார், உமா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்குங்க மேடம். அதை என்னால் இப்போ டெலிவரி பண்ண முடியாது. மணி 6:30 ஆயிடுச்சு. அதனால நான் நாளைக்கு டெலிவரி பண்ணுறேங்க மேடம். இப்போ ஒரு ஓடிபி மட்டும் வரும் பாருங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? ஐயோ இல்லை இல்லைப்பா, நீ என்ன நேரம் ஆனாலும் இப்போவே டெலிவரி பண்ணிடு. இல்லாட்டினா எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் என்னைத்தான் சத்தம் போடுவார். அக்கா, நான் ஒரு சின்ன பையன்க்கா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். வீட்டு கஷ்டத்துக்காக இந்த டெலிவரிக்கு வேலைக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்போ டியூஷனுக்கு வேற போகணும்க்கா, நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கான கணக்கை முடிக்கணும். அதனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஓடிபி மட்டும் சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள் பார்சலில் டெலிவரி பண்ணிடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஐயோ பாவம், அப்படியா? சரிப்பா, அப்போ நாளைக்கு காலையில் ஃபர்ஸ்ட்டாக என் பார்சல் தான் டெலிவரி பண்ணணும். சரி, நீ ஓடிபி அனுப்பு, நான் நம்பரை பார்த்து சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுக்கா. பாருக்கா, இப்போ ஓடிபி வந்திருக்கோம். வந்துருச்சு தம்பி. 5252பா. சரிக்கா, தேங்க்யூ. ரொம்ப நல்ல பையனா இருக்கா. பாவம், என்னத்த பண்ணிட போறான். இன்னைக்கான கணக்கு முடிக்க வேண்டியது தானே அவனுக்கு. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவான். ஐயோ, என்னது இது? என்னத்தையும் பர்மனன்ட் கேன்சலுங்கிற மாதிரி என்னமோ மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் இந்த கொரியர் சர்வீஸ் கம்பெனில இருந்து தான் வந்திருக்கு. இந்த பையன் பார்சல் டெலிவரி பண்றதுக்காக தான ஓடிபி கேட்டான். இவன் என்ன ஓடிபி கேட்டு கேன்சல் பண்ணி விட்டுட்டானோ? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உமா, இன்னும் இங்க உட்காந்துருக்க? டெலிவரிக்காரர் யாராவது கூப்பிட்டானா? வாங்க வாங்க, உட்காருங்க. தண்ணி இல்லை டீ காஃபி ஏதாவது போட்டு வேணா எடுத்துட்டு வரட்டுங்களா? என்ன வர்றதுக்கு 7-8 மணி ஆகும்னு சொன்னீங்க, இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க. உனக்கு கண்ணு கிண்ணு ஏதாவது அவிஞ்சு போச்சா? வெளியே பார்த்தியா என்ன மழைன்னு? இந்த மலையில் எங்கிட்டு போக முடியும்? அதான் பாதி தூரம் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆமா உமா, பாதி தூரம் போனோம், மழை பிடிச்சிருச்சு. சரி, மழை நிற்கும் நின்று பார்த்தோம், மழை நிற்கிற பாடே இல்லை. இந்த லட்சத்துல எங்கேருந்து மார்க்கெட் ஏரியா போக முடியும்? உள்ள நுழையவே முடியாது. சேரும் சகதியமா சொதன்னு இருக்கும். இல்லை அம்மா வேற கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஏதாவது வலிக்கு கிழக்கி விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? அதான் அப்படியே நிற்கிற வரைக்கும் நின்று பார்த்து அப்படியே வந்துட்டோம். சரி, பார்சல்காரன் எவனாவது கூப்பிட்டானா என்ன? நீங்க நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க என்கிட்ட திட்டக்கூடாது, கோவிக்க கூடாது, சரிங்களா? என்ன விஷயம்? முதல்ல அதை சொல்லு, அதுக்கப்புறம் திட்டுறது கோவிக்கிறதுலாம் இருக்கட்டும். இல்லைங்க, இப்போ ஒருத்தன் கூப்பிட்டு இருந்தான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி பார்சல்